ஒருமுறை சிவபெருமான் பிச்சைக்காரன் வேடத்தில் பூமிக்கு வந்தார். பார்வதி தேவியும் அவருடன் மாறு வேடத்தில் வந்தார். அவர்கள் இருவரும் ஒரு கிராமத்திற்கு சென்று ஒவ்வொரு வீடாக பிச்சை கேட்டனர். பல வீடுகளில் அவர்களுக்கு உணவு கொடுக்க மறுத்துவிட்டனர். சிலர் அவர்களை அவமானப்படுத்தினர். ஒரு ஏழை விவசாயியின் குடிசைக்கு அவர்கள் சென்றபோது அந்த விவசாயியும் அவன் மனைவியும் அவர்களை அன்புடன் வரவேற்றனர். அவர்கள் தங்களது உணவில் ஒரு பகுதியை பிச்சைக்காரர்களுக்கு கொடுத்தனர். தங்களிடம் இருந்த கந்தல் துணியை போர்த்தி குளிரிலிருந்து அவர்களை பாதுகாத்தனர். சிவபெருமானும் பார்வதி தேவியும் அந்த ஏழை தம்பதியின் அன்பையும் உபசரிப்பையும் கண்டு நெகிழ்ந்தனர். அவர்கள் தங்கள் உண்மையான வடிவத்தை அந்த தம்பதிக்கு காட்டினர். அந்த ஏழை தம்பதி சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் கண்டதும் ஆனந்த கண்ணீர் விட்டனர். சிவபெருமான் அந்த தம்பதிக்கு வேண்டிய வரங்களை அளித்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த கதை ஏழையாக இருந்தாலும் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பான்மையையும் விருந்தோம்பலின் சிறப்பையும் உணர்த்துகிறது. மேலும் இறைவன் எந்த வடிவத்திலும் வரலாம் என்பதை எடுத்துரைக்கிறது.